தெய்வத்துக்கு அம்பாளுக்கு வளகாப்பு செஞ்சு பக்தர்களும் வளகாப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த அம்பாள் காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த வராகி அம்பாள் கோயிலில் இந்த விஷயம் நடக்குதுங்க. இந்த பஞ்சமி நாள் வரும்போது அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, மஞ்சள் அரைச்சி கொடுத்து அந்த மஞ்சளை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அம்பாளுடைய மடியில் வச்சு அது பிரசாதமாக கணவன் மனைவி உட்கொள்கிறதுங்க. நிறைய மருத்துவர்கள் கூட இந்த கோயிலில் அம்பாளை தரிசனம் பண்ணி குழந்தை வரம் இல்லாதவங்க அந்த மஞ்சள் சாப்பிட்டு குழந்தை வரம் பெற்றிருக்காங்க. அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த கோயிலில் நிறைய அற்புதங்கள். இந்த கோயிலை வேண்டிய ஸ்தல விருட்சத்தில் கட்டுறது வழக்கங்க. கட்டின அப்புறமா கோயில் சார்பில் ஒரு கயிறு கட்டு அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவ்வளோதாங்க, ஒரு வாரத்துலேருந்து அதிகபட்சம் 48 நாளுக்குள்ளே இந்த திருமண வரம் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப விசேஷம். இந்த அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவராகி அம்பாள் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த கோயில் அம்பாளுக்கு எலுமிச்சபல மாலை 54 எலுமிச்சபல மாலை போட்டு ஜெய் சக்தி அஷ்டவராகி சக்தி அககஜானவத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. ஸ்ரீ மகாகணபதியே நமः. ஓம் மாத்ருபியோ நமः, பித்ருபியோ நமः, குருதேவதா குலதேவதா இஷ்டதேவதாபியோ நமோ நமः. போன பதிவில் நம்ம அதிசய நிகழ்த்தும் அஷ்டவராகி அம்பாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ குழந்தை வரம், அதே மாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இந்த கோயிலில் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம், ஆனால் கண் கூட நிறைய பேருக்கு கிடைச்ச பலன்கள், அதை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். குழந்தை வரம் அப்படின்றது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகிறதுல தாமதம், கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை வரம் பிறக்கிறதுல தாமதம். இந்த குழந்தை வரத்துலையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் IVF எல்லாம் பார்த்து இதெல்லாம் ஃபெயிலியர், முடியவே முடியாதுங்க, குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்ல பல பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் வட்டம் கெரகோடையில் இருக்கக்கூடிய அந்த அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவராகி அம்பாள் திருக்கோயிலில் குழந்தை வரம் ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிருக்குங்க. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணியிருக்காங்க, நிறைய செலவுகள் பண்ணுவாங்களோ அப்படின்னு கேட்டால் அது நிச்சயமாக இல்லவே இல்லைங்க. ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள், நம்ம விரலி மஞ்சள் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மஞ்சள் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்மிக்கல்லை வச்சு அரைச்சிட்டு அந்த அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு சாத்தி அங்கே அபிஷேகம் பண்ணி அம்பாளுடைய மடியில் வச்சுட்டு தரக்கூடிய இந்த மஞ்சளும் அபிஷேகம் செய்து தரக்கூடிய அந்த பாலும் இந்த கோயிலில் மகா மருந்தாக இருக்குதுங்க. இந்த மஞ்சள் சாப்பிட்ட பல பேருக்கு பார்த்திங்கன்னா உடனடியாக குழந்தை வரும். அதாவது பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்கும் கூட குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட சாதாரணமாக அதிகபட்சம் 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா கருவுட்ருக்காங்க. அதே மாதிரி உலகத்திலேயே நீங்கள் வேறு எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விஷயம், எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்துக்கு அம்பாளுக்கு வளகாப்பு செஞ்சு பக்தர்களும் வளகாப்பு செய்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த அம்பாள் காரியங்கள் இருக்கக்கூடிய அந்த வராகி அம்பாள் கோயிலில் இந்த விஷயம் நடக்குதுங்க. யாரெல்லாம் அந்த குழந்தை வரதுக்காக வேண்டாங்களோ அவங்க அதிகபட்சம் 5 பஞ்சமி நாள் கலந்துப்பாங்க. இந்த பஞ்சமி நாள் வரும்போது அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, மஞ்சள் அரைச்சி கொடுத்து அந்த மஞ்சளை அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி அம்பாளுடைய மடியில் வச்சு அது பிரசாதமாக கணவன் மனைவி உட்கொள்கிறதுங்க. இது மூலியமாகவே சாதாரணமாக குழந்தை வரம் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்களே பார்த்திங்கன்னா நம்ம அம்பாள் கோயிலுக்கு வேண்டிட்டு போவாங்க. ஏதாவது பார்த்திங்கன்னா நம்ம மருத்துவர்கள் நம்ம எல்லாருமே இறைவனாக கும்பிடுவோம். எப்போது நம்ம ரொம்ப கஷ்ட காலத்தில் நம்ம காப்பாற்றும்போது அந்த மருத்துவர்கள் கூட தங்களால் முடியலன்றப்போ எங்களால் முடியலைங்க, இதுக்கு மேலே இறைவன் சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய பேர் கண் கூட பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிறைய மருத்துவர்கள் கூட இந்த கோயிலில் அம்பாளை தரிசனம் பண்ணி குழந்தை வரம் இல்லாதவங்க அந்த மஞ்சள் சாப்பிட்டு குழந்தை வரம் பெற்றிருக்காங்க. அப்படி ஒரு மகத்துவம் வாய்ந்த இந்த கோயிலில் நிறைய அற்புதங்கள். அதை கேட்டிங்கன்னா நமக்கே மெய் சிலிர்க்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 வருஷமாக குழந்தை இல்லை. அவங்க நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து IVF 2 டைமு 3 டைம் IVF பண்ணியிருக்காங்க. அது பண்ணி குழந்தை வரம் அமையலை.
உனக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குமா, ஒட்டுக்குடல், உனக்கு குழந்தை பிறக்கிறதே பெரிய விஷயம், ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்னடா எத்தனையோ பேருக்கு இந்த கோயிலில் குழந்தை வரம் அமைஞ்சிருக்கு, நமக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்காதா அப்படின்னு பல நாள் வந்து இந்த கோயில் வந்து வேண்டிட்டு போகிறாங்க. இப்போது அம்பாளுக்கு ஒரு நாள் பூஜை செய்யும் பொழுது அம்பாள் சொல்கிறது, பூஜை செய்யும்போது எதாவது தோணும் இவங்களுக்கு இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த பக்தர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து எடுத்து வந்து கொடுங்க, அதிகபட்சம் 2 மாதத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை வரம் அமையும் அப்படின்னு வந்து ஆத்தா உத்தரவு சொல்கிறேன். அதே விஷயத்த நான் அங்கே போய் சொல்லும்போது அவங்க வந்து என்னங்க சூப்பு கொடுத்தா நடந்துடுவா போதுங்க அப்படின்னு, அம்பாள் நம்பிட்டு போங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பியிருந்தேன். அதே அடுத்த 1.5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை வரம் கிடைக்குது. அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா உனக்கு குழந்தை கன்ஃபார்ம் ஆனாலுமே இந்த கர்ப்பப்பை வந்து உனக்கு குழந்தை தாங்குற அளவுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சக்தி இல்லை, நீ இந்த குழந்தை பிறந்தா உனக்கு உயிருக்கு பிரச்சனை இருக்கும், அதனால் இந்த குழந்தை வரம் வேண்டாம் அப்படின்னு அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் திரும்ப கோயிலுக்கு வந்து அம்பாள் மணி கதறி எழுதுறாங்க, அத்தா என்னம்மா எனக்கு இப்படி ஒரு சோதனையா, ஏன் இப்படி ஒரு குழந்தை வரம் 8 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை வரம் கொடுத்து எனக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்போது, அம்பாள் கோயில் வந்து நம்ம இந்த வரக்கூடிய பக்தர்களுக்கு மஞ்சள் கயிறு வந்து கொடுத்து அனுப்புவோம், அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணி அம்பாள் கூடவே இருந்து காப்பாற்றுவா, நம்புங்க முழுசா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். 6வது மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் வந்து பண்ணால் சில பிரச்சனைகள் இருக்குது, ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப அந்த பக்தர்கள் வந்து கோயில் வந்து அம்பாளை மனப்பூர்வமாக வேண்டி கதறி எழுதுறாங்க. அப்போ வந்து அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண பாலும் மஞ்சளும் கொடுத்து அனுப்புகிறோம். ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிராக்கள், சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த தம்பதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சர்ஜரியுமே பண்ணாமல் நல்லபடியாக குழந்தை வரம் வந்து அவங்களுக்கு அமையுதுங்க. இப்படி பல பேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய செலவுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் கூட எந்த ஒரு செலவுகள் இல்லாமல் ரொம்ப சீக்கிரமாகவே குழந்தை வரம் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அது ஒரு ரொம்ப விசேஷம். நிறைய பேர் வந்தோம்னா அந்த கோயிலில் வந்து வேண்டிக்கிட்டு 5வது மாதம் 7வது மாதம் 9வது மாதத்தில் இந்த அம்பாளுக்கு நமக்கு எப்படி வந்து வளகாப்பு செய்யும்போது பெண்களுக்கு வந்து அவங்க குளிச்சுட்டு புதுசாக துணியெல்லாம் போட்டுக்கிட்டு அலங்காரம் செஞ்சு இந்த 5 வகை சாதமெல்லாம் அந்த இடத்துல நமக்கு வந்து வளகாப்புக்கு செய்கிறாங்களோ, அதே மாதிரி அந்த கோயிலில் அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு இந்த 5 வகை உணவு இதெல்லாம் கொடுத்து அம்பாளுக்கு வளகாப்பு செஞ்சு அதே வளையலை இந்த பக்தர்கள் போட்டு போகிறது வழக்குங்க. 90% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நார்மல் டெலிவரி தான். அந்த கோயிலில் வந்து வெயிட் பண்ணவங்களுக்கு யாரோ சிலருக்கு மட்டும்தான் சர்ஜரி, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இவ்வளோ தாங்க பரிகாரம். இதில் நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம் கூட நம்ம கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போய் குழந்தை வரம் அமைஞ்சிருக்கு. இது வராகி கோயிலுடைய ஒரு விஷயம். 2வது குழந்தை வரம் தாண்டி திருமணம். இன்றைக்கி நிறைய பேர் வந்தோம்னா நிறைய கோயில்களை போய் செவ்வாய் தோஷ பரிகாரம், நாகதோஷ பரிகாரம், கால சர்ப்ப தோஷம், புனர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்லி நிறைய கோயில் போய் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணிட்டு வந்துமே கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் இந்த கோயிலில் செய்யக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான ஒரு சின்ன ஒரு பரிகாரங்க. அம்பாளுக்கு 108 மஞ்சள் கொம்பு மாலையாக கட்டி சாத்திட்டு அந்த கோயிலில் தாலி கயிறு மஞ்சள் கொம்பு இந்த கோயிலை வேண்டி ஸ்தல விருட்சத்தில் வந்து கட்டுறதை வழக்கங்க. கட்டின அப்புறமா கோயில் சார்பில் ஒரு கயிறு கட்டு அனுப்புவாங்க. அவங்களுக்கும் அவ்வளோதாங்க. ஒரு வாரத்துலேருந்து அதிகபட்சம் 48 நாளுக்குள்ளே வந்து இந்த திருமண மரம் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப விசேஷம். அதாவது நிறைய பரிகாரம் பண்ணியும் முடியல அப்படின்றவங்க இந்த கோயிலை இந்த விஷயமாக வேண்டிக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக பலன் தரக்கூடிய ஒரு பலனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற சூழ்நிலை கூட நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த அதிசயம் நிகழ்த்தும் அஷ்டவராகி அம்பாள் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து அம்பாளுக்கு எலுமிச்சை மாலை 54 எலுமிச்சை மாலை போட்டு அந்த அம்பாளை சாத்திட்டு கோயில் செல்வர் கயிறும் அந்த இடத்துல ஒவ்வொரு பஞ்சமிலையும் செய்யக்கூடிய இந்த வாராகி சஹஸ்ரநாம ஹோம ரக்ஷையை கொடுத்து அனுப்புவோம். அதுக்கும் யார்கிட்ட காசு வாங்குறது கிடையாது. ஆனால் அந்த இடத்துல போய் அந்த விஷயம் நிறைய பேர் வந்தோம்னா அந்த மரண தருவாயிலேருந்து பொழைச்சி வந்த அதிசயமெல்லாம் அந்த கோயில் நடந்தது உண்டு. அதே மாதிரி நம்ம ஸ்கின் அலர்ஜி இருக்குது, உடல் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் சந்தித்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம்னு பார்த்திங்கன்னா மருதாணி இலை இருக்குது இல்லைங்களா, மருதாணி இலை நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருப்போம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இலை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யம தர்மராஜாவுக்குரிய ஒரு விருட்சமாக சொல்லப்போம். பரண நட்சத்திரத்துக்குரியது நெல்லியும் மருதாணி செடியும் சொல்லுவாங்க. அப்படி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மருதாணி இலைட்டு வந்து அம்பாள்கிட்ட வச்சு பூஜை பண்ணி தருவோம்.
அந்த மருதாணியில் அரைச்சி வச்சா கூட நிறைய வந்து நோய்கள்லாம் விலகிருக்கு. ஸ்கின் அலர்ஜி இது சம்மந்தமாக நிறைய பிரச்சனைகள் கூட அந்த இடத்துல சாதாரணமாக விலகிருக்கிற ஒரு தன்மை உண்டு. இப்படி அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிலடங்காத அதிசயங்கள்லாம் வந்து அந்த கோயிலில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. வாழ்நாளில் நம்ம நிறைய செலவு பண்ணாமல் ஒரு கோயிலில் போய் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கோயிலுக்கு வரலாம். அந்த கோயில் வந்தோம்னா அந்த கோயிலை சுற்றி ஸ்தல விருட்சங்கள் வச்சுருக்கோம். அதாவது ஸ்தல விருட்சம்னா 27 நட்சத்திரக்குரிய விருட்சங்கள் அந்த கோயில் உண்டு. நம்ம பழைய காலத்து சாஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விருட்ச வழிபாடும் நல்லா உட்காந்து தியானம் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பரிகாரமாக சொல்லியிருக்கு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலவில்லா ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அந்த இடத்துல கோயிலில் போய் பிரதட்சணம் பண்ணிவிட்டு அமைதியாக உட்காந்து நல்ல மூச்சு இழுத்து பொறுமையாக விட்டு அந்த மரத்தோட காற்றை சுவாசிச்சாவே போதுங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 48 நாளுக்குள்ளே வந்து உங்களுக்கு தீர்ந்துருக்கும். அப்படி பல அதிசயங்கள்லாம் நிகழ்த்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் வந்து இந்த அம்பாள் வந்து நடத்திருக்காங்க. இந்த இடத்துல சாதாரணமாக பரம ஏழைகள் முதல்கொண்டு மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள் பல பேர் இந்த கோயில் வந்து பார்த்துட்டு அம்பாளுடைய பிரத்யட்சமான பலன்கள் வந்து வாங்கி நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் வந்து நம்ம நிறைய தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆலய தீபம் சேனல் வழியாக வந்து நிறைய தகவல் வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இதில் ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து, எண்கணிதம் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்து நம்ம சேனல் வழியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அத்துடன் விடைபெறுவது வராகி மைந்தன் ஜோதிட வித்யாசாகர் நீலகண்ட சாஸ்திரிகள்.